தமிழ் சினிமாவில் கடந்த ஒரு 15-20 வருடங்களாக பல நடிகைகள் வந்து ப்ரொமோஷனுக்கு வரதே கிடையாது. அது பல மேடையில பல ப்ரொடியூசர் பேசி 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 ஓஞ்சிட்டாங்க வந்து. யாரோ சில பேர் தான் வருவாங்க. இன்னும் கேட்டா கொடுமையெல்லாம் நடந்திருக்குங்க வந்து. சம்பந்தமே இல்லாம இப்போ ஒரு படம் இன்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்டோ, ஒரு ஆடியோ லான்ச்சோ நடக்குதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து மேல் ஆண்களா வரிசையில உட்காந்துருந்தா, அத வந்து பத்திரிகைகள் ஸ்டில்லா போட மாட்டாங்க. கேமரால கூட இருக்காது. 2, 3 பெண்ணா இருந்தா தான் இருக்கும். படத்துல நடிக்காத கதாநாயகிலாம் கூட்டிட்டு வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த மாரி சம்பவம்லாம் நடந்திருக்கு. ஆனால் த்ரிஷா மீது அந்த மாரியான ஒரு எந்த விமர்சனமும் கிடையவே கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, வந்தோமா ப்ரமோஷனுக்கு அட்டெண்ட் பண்ணோமா, பேசணுமான்னு போறது கிடையாது. தனியா வந்து பிரஸ் மீட் பண்ணி பேசுறது, பழைய விஷயங்கள் வந்து இது பண்றது, ஆஃப் த ரெக்கார்டா எப்படி இருக்கீங்க? ஏது? ஆரம்ப கட்ட காலத்துலருந்து பார்த்துங்க, நீங்க எப்படி மாறிட்டீங்க? இதுவா பேசுறது. இதுதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு மீடியா கூட இணக்கமாக ஒரு நட்பா இருக்கிறது தான் வந்து இந்த உயரத்துக்கு கொண்டு வந்து அவங்கள இன்னும் லைம்லைட்ல வச்சிருக்கு.